அனைவருக்கும் இனிய வணக்கம். திருச்சியிலிருந்து உங்கள் ஜோதிடர் பண்டிட் சுக்கரன் செந்தில். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேச போறோம் அப்படின்னா, தொழில் வளர்ச்சியும் லாபஸ்தானமும் அதோட சேர்த்து கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனை எப்படி அடைதல், எப்படி கடன் அடைப்படும், இந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ தொழில் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்திலிருந்து, உங்கள் லக்னம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா லக்குன்னு போட்டிருப்பாங்க, 2 கோடு போட்டிருப்பாங்க. அதுதான் உங்கள் லக்னம். அதிலிருந்து தான் என்ன வேண்டும். உங்கள் லக்னத்திலிருந்து 2ஆம் பாவகமும் 6ஆம் பாவகமும் 10ஆம் பாவகத்தையும் உங்களுடைய தொழிலையும் உங்களோட வேலையும் நிர்ணயம் செய்யக்கூடிய பாவகங்கள். அப்போ 2ஆம் பாவகம் 6ஆம் பாவகத்தையும் 10ஆம் பாவகத்திலும் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இயங்குகிறது, எப்படி இயக்கப்படுகிறது, அதை சார்ந்துதான் உங்களோட தொழில்கள் அமையும். ஜாதகத்தில் உங்களோட லக்னத்திலிருந்து 2ஆம் பாவம் எது அப்படின்னா உங்களோட லக்னம் 2 கோடு போட்டிருக்கோம், இல்லைன்னா லக்குன்னு எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா லான்னு போட்டிருப்பாங்க. அதிலிருந்து 1, 2 அதுதான் 2ஆம் பாவகம். அப்போ 1லிருந்து எண்ணி 6ஆம் கட்டம் வரக்கூடியதான் 6ஆம் பாவகம். அது லக்னத்திலிருந்து எண்ணி 10ஆம் பாவகம் அப்படின்னா அதுலேருந்து எண்ணி வரணும். அதில் 10ஆம் பாவகம்னு சொல்றது. ஏன்னா இது எளிமையாக சொன்னால் தான் உங்களுக்கு மக்களுக்கு புரியும். அதனால இல்லை பொறுமையாக நின்று நிதானமாக சொல்கிறோம். அந்த பாவக ரீதியான தொழில்களை தான் அவங்களுக்கு அமைப்பாங்க. அவன் அந்த ரீதியான தொழில் தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் விதி. அப்ப இந்த ஜாதகர் அந்த 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் எப்படி தொடர்பு கொள்றாங்க, அந்த 10ஆம் அதிபதியை தொடர்பு கொள்ளக்கூடிய பாவங்கள் அது 10க்கு 2ஆம் பாவம் அப்படிங்கும்போது 11ஆம் பாவத்தை சொல்லக்கூடியது. அங்கதான் லாபஸ்தானம் இருக்கு, அங்கதான் உங்களோட சேமிப்பு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு சேமிப்பு இருக்கா இல்லையாங்கிற விஷயத்தையும், இல்லை உங்களுக்கு கடனாகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களோட லக்னத்திலிருந்து லான்னு எங்கே போட்டிருக்கோ அங்கிருந்து உங்கள் லக்னத்திலிருந்து 1, 2, 3 எண்ணி வரீங்க. அதற்கு 3ஆம் இடத்தையும், அதிலிருந்து 1, 2, 3 எண்ணிங்கன்னா 3ஆம் இடத்தையும், அப்போ லக்னத்திலிருந்து எண்ணும் போது 6ஆம் இடத்தையும் கடனை குறிக்கக்கூடிய பாவகங்கள். அப்போ நீங்கள் கடனாகி இருக்கீங்களா, லாப சிந்தனையில் இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தை ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் தொழிலில் மேன்மை அடைகிறேன், தொழிலில் வீழ்ச்சி அடைகிறேன், தொழிலில் நான் கடனாகி இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் நான் சரி பண்ண முடியுமா சார் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களோட ஜாதக ரீதியாகவே உங்கள் தொழிலை மேன்மைப்படுத்த முடியும். அப்போ உங்கள் உதாரண ஜாதகம் ஒன்று சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அப்போ ஒரு உதாரண ஜாதகத்திற்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகமே சொல்கிறோம். உதாரணத்துக்கு கும்ப லக்னமே எடுத்துக்குவோமே. கும்ப லக்னம் எடுத்துக்குவோம். கும்ப லக்னத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் தொழில் காரகமாக ஆயிடுவார், காரணம் ஆயிடுவார், தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அவரே ஆவார். அப்போ கும்பலக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா குருவாக வருவார். அப்போ கும்பலக்கணம் 2ஆம் இடத்தை எண்ணும் போது 2ஆம் இடங்கிறது தனுசு வீடு, மீனம் 2ஆம் இடம். இது மாதிரி வரிசையாக எண்ணி வந்தீங்கன்னா கடகத்துக்கு 6ஆம் வீடாக வரும். அப்போ 6ஆம் வீடு அதிபதி எங்கே நிற்கிறாரு, அவர் எந்த இடத்துல இருக்காருங்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டும். அப்போ அங்கிருந்து எண்ணி வந்தீங்கன்னா விருச்சர் வீடு 10ஆம் வீடாக வரும். அதனோட அதிபதி செவ்வாய், அவர் எங்கே சென்று நிற்கிறார், எந்த பாவத்தில் நிற்கிறார் என்று பார்த்தும் உங்களோட தொழிலாக அமைக்கலாம். பொதுவாக கும்பலக்கணத்துக்காரர்கள் பொதுவாக அவங்க வேலை செய்வது பார்த்தீங்கன்னா 2, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது அந்த அதிபதிகள் எங்கே நிற்கிறாரோ அதை சார்ந்த தொழில்களை அவர்கள் செய்வார்கள். அப்போ கும்பலக்கணத்துக்காரர்கள் பொதுவாகவே 2ஆம் அதிபதி குரு பகவானாக வருவதால் அவர் ஆசிரியர் சார்ந்த துறைகளை வேலை செய்வதற்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த குரு பகவானோட பார்வைகள் இந்த 2, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக ஆசிரியர் இருப்பார். அது கல்லூரி ஆசிரியரா, பள்ளிக்கூட ஆசிரியரா, சாதாரண அவர்கள் ஏதாவது ஒரு டியூஷன் மாஸ்டராக இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தை இருந்தாலும் எல்லாருமே ஆசிரியர், எல்லாமே குரு தான். ஒன்று ஆசிரியர் சார்ந்த தொழில், இல்லைன்னா ஜோதிடர் சார்ந்த தொழில், அப்படி இல்லை அப்படின்னா வங்கி சார்ந்த துறைகளில் இந்த மாதிரி துறைகளில் வேலை போகும். அப்போ சந்திரன் அப்படின்னு 6ஆம் இடம் சந்திரன், அந்த சந்திரன் நின்ற பாகத்தையும் பார்க்கணும். அந்த சந்திரன் நல்ல நிலையில் இருக்காங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிட்டும். அப்போ சந்திரன் எடுத்துட்டா 6ஆம் அதிபதியாக சந்திரனாக வருவதால் அந்த சந்திரன் உங்களுக்கு நீர்நிலை சம்பந்தப்பட்ட துறைகள், விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகள், காய்கறிகள் சம்பந்தப்பட்ட துறைகள், உணவு சம்பந்தப்பட்ட துறைகளையும் கொடுப்பார். அதே அதிபதி இந்த லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியாக விருச்சகம் வருவதால் அப்போ விருச்சகம் அந்த செவ்வாயானது எங்கே நிற்கிறார், எப்படி பார்க்கிறார் அந்த பாவகத்தை என்று பார்த்து கணக்கிட்டீங்கன்னா அந்த விருச்சகம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக வருவதால் இவர்கள் அந்த இடம் நீர் ராசியாக வருவதால் விவசாயமும் செய்யலாம். அப்போ செவ்வாய் அப்படின்னா வீரதீர செயல்களை குறிக்கக்கூடியது. விளையாட்டு ஆசிரியராக இருக்கலாம், மருத்துவத்துறையில் இருக்கலாம், அல்லது தீயணைப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கலாம், மத்திய அரசு பணியில் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கலாம்.
இப்படியெல்லாம் அந்த தொழிலை பார்த்து உங்கள் ஜாதக ரீதியாக இந்த கும்ப லக்னத்துக்கு இதில் சார்ந்த துறைகள் தான் இருப்பாங்களா அப்படின்னா, சில பேர் வந்து மாற்றி சொன்னீங்கன்னா சார் எனக்கு செட் ஆகலையே சார் அப்படின்னா, அந்த 3 கிரகங்களும் குரு, சந்திரன், செவ்வாய் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார், யாரை பார்க்கிறார். அப்ப தொழில் ஒருத்தருக்கு தொழில் செய்கிற தொழிலதிபர்கள் எல்லாம் 10ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். 10-2 தொடர்புகளை பார்க்க வேண்டும். 6ஆம் இடம்னு சொல்லிட்டோம்னா 6ஆம் அதிபதி எங்க இருக்கிறார், 10ஆம் இடம்னு சொல்லிட்டா 10ஆம் அதிபதி இருக்கிறார், என்ன தொழில் செய்வார்கள் என்பதையெல்லாம் நமக்கு பார்த்து பலன் சொல்ல வேண்டும். அப்ப கும்பலக்கணத்திற்காரங்க இதை சார்ந்த தொழில் மட்டும் தான் இருப்பாங்களா சார் அப்படின்னா, அந்த அதிபதிகளை எங்கிருந்து பார்க்கிறார். ஒரு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து பார்த்து 10 பார்த்தால், அப்ப 10ஆம் இடம்ங்கிறது இங்க விருச்சகம் இடமாக வரும். அங்கே காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக வருவதால் ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடியது புலனாய்வு துறையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப புலனாய்வு துறையில் சிபிஐ, சிபிஐடி, சிபிசிஐடி மத்திய மாநில அரசுல வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. ராணுவ துறையிலும் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆசிரியர் துறையிலும் வாய்ப்பு கிடைக்கும். அதுவே அந்த குருச்சபாய் சேர்ந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வங்கி சார்ந்த துறையிலையும், பள்ளிக்கூடம் சார்ந்த துறையில், ஆசிரியர் சார்ந்த துறைகளையும் இந்த மாதிரி இணைவுகளையும் பார்க்க வேண்டும். அந்த சந்திரன் 6 குடிவன் சிம்ம வீட்டில் போய் உட்காந்தாருன்னா சிம்மத்தில் இருக்கிற சிம்மம் வந்து சூரியன் நல்லா வலுத்து இருந்தாலும் அரசாங்க உதயத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ எந்த லக்னக்காரர்கள் எப்படி எடுத்தாலும் அவர்களுக்கு வேலை என்பது அவங்களோட சுயஜாதகத்தில் ஆய்வு செய்ய வேண்டும். இது பொது பலன்கள் மட்டுமே. அப்ப ஒரு ஜாதகத்திற்கு எனக்கு லாபஸ்தானத்தை இயக்க வேண்டும் எனில், அப்ப 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டங்கள் நான் பணக்காரன் ஆகவானா அப்படின்னா 2-11ஆம் இடம் வலுத்து இருந்தால் கண்டிப்பாக பணக்காரனா ஆவார். இப்ப இந்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா குரு பகவானே வருவார். 2-11க்கு குரு பகவான் நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்தை பொறுத்து அதாவது இளம் வயதுல பணக்காரர் ஆவாரா, வயதான பிறகு ஆவாரா, மத்திய வயதுல வருவாரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த குரு பகவான் நிலையை பொறுத்து, குரு எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அதை பொறுத்து அவங்க ஜாதகத்துல கண்டிப்பாக இந்த கும்பலக்கணத்துக்காரங்க மத்திய வயதிற்கு மேல் 25 வயதுல இருந்து 45 வயதுக்குள்ள அவங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வந்துவாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் கண்டிப்பாக மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே இந்த கும்பலக்கணத்திற்காகன்னு சொல்லும் போது 3ஆம் இடம் செவ்வாய் வந்துருவாரு. 6ஆம் இடம் என்பது சந்திரனோட வீடு வந்துடும். அந்த சந்திரன் நல்ல நிலைகளில் போய் அமரும் போது ஒரு சிலர் கடனையே வாங்க மாட்டாங்க. கடன் வாங்காம புறப்பு ஓட்டணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கடனே பிடிக்காதுங்க. ஆனால் ஒரு சிலர் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழல் ஏற்படும். அப்ப அந்த ஜாதக ரீதியாக அவங்க சுய ஜாதகத்துல அந்த சந்திரன் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூட கடன்ல இருக்காரா, நோயில இருக்காரா, தொழில் ஸ்தானத்துல சிறப்பா இருக்காரா, ரணரோக ரத்ரோஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதியை பார்த்துதான் நம்ம வந்து அந்த ஜாதகரை வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் என்பதை என்பதெல்லாம் கணிக்க வேண்டும். இதை எல்லாமே உங்களோட ஜாதகத்தை ஆய்வு செய்தால் மட்டுமே சொல்ல முடியும். இது போன்ற பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேலும் இதில் வந்து நிறைய பல்வேறு தரப்பட்ட விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜோதிடம் பார்க்க வேண்டுமெனில் சுக்கிரன் ஜோதிட நிலையம், அக்கரைப்பட்டி, சமயபுரம், திருச்சி மாவட்டம். அந்த கொடுக்கப்பட்ட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.